மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் விலாக். இந்த விலாகில் இன்று பால்வாட்டிகா ரிசல்ட், அதாவது பால்வாட்டிகா 1 மற்றும் பால்வாட்டிகா 3 இதற்கான ரிசல்ட்டு நேற்று கேந்திர வித்யாலயா சங்கட்டன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதில் பெரும்பாலான மக்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வந்திருக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா, பால்வாட்டிக்காவில் எத்தனை சீட்டு இருக்குது, ஆர்டியில் எத்தனை சீட்டு இருக்குது, மற்றபடி மற்ற பர்சனலுக்கு இல்லை கேட்டகரியில் எந்த சீட்டு இருக்கா இல்லையா, வெயிட்டிங் லிஸ்ட் 1 இருக்குது, 2 இருக்குது, 10 இருக்குது, 20, 60 சம்திங் ஏதோ இருக்குது. உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா இந்த வீடியோ மூலம் இதை தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. சரிங்களா? யார் யார் வெயிட் பண்ணலாம், யார் யார் வெயிட் பண்ண வேணாம், ஸோ இந்த டீட்டெயிலை ஃபுல்லாக, அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டை எப்படி செக் பண்ணுறது, சரிங்களா, மற்றும் உங்களுடைய அந்த லிஸ்ட்டை வந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக எப்படி பார்க்குறது, உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா, எந்த சைட்டில் போய் பார்க்கணும், அதை பற்றியான டீட்டெயில் இதுக்குள்ளே வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இதுதான் கேந்திர வித்யாலயா சிஎல்ஆர்ஐ சென்னையோடைய ரிசல்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு ஆர்டி ரிசல்ட்டை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அடுத்து அப்ளிகேஷன் சப்மிஷன் கோடு, அடுத்து நேமு, அடுத்து லாட்ரி நம்பர், அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட். அதிலே சரிங்களா? இந்த சீரியல் நம்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, சீரியல் நம்பர் நல்லா கவனிங்க. இதில் 240, 554 இதெல்லாம் என்னென்னா குழந்தைகளுடைய ஏஜ் படி அந்த குழந்தை முன்னாடி பின்னாடி போயிருக்கு. சரிங்களா? அதே போல் அவங்க கேட்டகரியில் வந்திருக்காங்க, அதாவது இடபிள்யூஎஸ் இருக்கலாம், பிபிஎல்லாக இருக்கலாம், அதனால் முன்னாடி வந்துட்டாங்க, அதில் முன்னாடி போட்டாங்க. சரிங்களா? அந்த மக்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் கவனிக்க வேண்டியது. இந்த 10 குழந்தைகள் இருக்குது பார்த்திங்களா, இவங்க ஆர்டியில் செலக்டட் கேண்டிடேட்ஸ். அது கீழே 11வது குழந்தை வெயிட்டிங் லிஸ்ட்டு 1. சரிங்களா? இந்த பாருங்கள், ஒரு 10 சீட்டுக்காண்டி எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 631 குழந்தைகள் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த 631ல் 10 குழந்தைகள் மட்டும் தான் செலக்ட் ஆக போகிறாங்க. சரிங்களா? இதில் 631 குழந்தைகள், ஆனால் மொத்த சீட்டு எவ்வளவு? 10 சீட்டு தான். சரிங்களா? இதில் நான் சொல்லியிருந்தேன் மக்களே, உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன், எஸ்டியில் 7.5%. சரிங்களா? அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு 15% சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த பாருங்கள், எஸ்சி கேட்டகரி பாருங்கள், எஸ்சி கேட்டகரிக்கு 15%. சரிங்களா? அதே போல் ஓபிசி கேண்டிடேட் வருவாங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எவ்வளோன்னு பாருங்கள். ஓபிசி என்சிஎல் அவர்களுக்கு. சரிங்களா? ஓபிசி என்சியில் 27% சீட்டு சொன்னேன். சரிங்களா? அடுத்து என்னென்னா இதில் பிபிஎல் இருக்காங்க, அப்புறம் இடபிள்யூஎஸும் வருவாங்க. பிபிஎல் அந்த கேட்டகரியில் யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. சரிங்களா? அந்த சீட்டில் இந்த 10 சீட்டுக்குள்ளே. அதற்கடுத்து மிச்சமான சீட்டுகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதுவும் இந்த பர்சன்டேஜ் படி இந்த 10 சீட்டில், இந்த 10 சீட்டு இருந்துச்சு சொன்னேன்ல, இந்த 10 சீட்டில் இடபிள்யூஎஸ், பிபிஎல் போக மிச்சம் எத்தனை சீட்டு, ஒரு 8 சீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 7.5% எஸ்டிக்கும், அப்புறம் 15% எஸ்சிக்கும், அப்புறம் 27% ஓபிசிக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படின்னா எத்தனை சீட்டு வரும்னு பார்த்துக்கோங்க. இது கேட்டகரி படி தான் இது கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து மக்களே, உங்களுக்கு கேட்டகரி 1 காட்டுறேன். கேட்டகரி 1ல் 26 சீட்டு தான். இதில் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவர்களுக்கு தான் சீட்ஸ். சரிங்களா? அவர்களுக்கு தான் சீட்டு. ஸோ இது இப்போ பாருங்கள், 26 பர்சனலுக்கு சீட்டு அலாட்டட் ஆகிருக்கு. இப்போ 27th வெயிட்டிங் லிஸ்ட் 1 கொடுத்துட்டாங்க. அடுத்து 28 இதில் டோட்டலே யார் 30 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 4 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. சரிங்களா மக்களே? இந்த 4 வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்குது. இதுலேயும் ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி அவர்களுக்கு காஸ்ட் படி என்னென்ன பர்சன்டேஜோ அதன்படி தான் சீட்டு கிடைக்கும். சரிங்களா? இதில் செக் பண்ணுவாங்க. இதில் எஸ்சிக்கு எவ்வளோ கிடைக்கணும், ஓபிசிக்கு எவ்வளோ கிடைக்கணும், அப்புறம் எஸ்டி காஸ்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கணும், அதன் பர்சன்டேஜ் படி தான் உங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படுகிறது. இதுலேயும் மக்களே, அடுத்ததாக சர்வீஸ் கேட்டகரி. சரிங்களா? பாருங்கள், இதில் இடத்துல பாருங்கள், எங்கள் குழந்தை சர்வீஸ் கேட்டகரி குழந்தையில் சீரியல் நம்பர் 1ல் வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 5. அதாவது சர்வீஸ் கேட்டகரியில் 1ல் என்ன சொல்லியிருந்தேன், 4 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. அதாவது 26 + டோட்டல் 30 குழந்தைகள் இருந்துச்சு. இது 31வது குழந்தைன்னு வச்சுக்கோங்க. 31வது குழந்தைன்னா இதுக்கு சீரியல் நம்பர் வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 5. அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
சப்போஸ் கேட்டகரி 1ல் 20 குழந்தைகள் மட்டும் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க, 20 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது கேட்டகரி படி. அப்படி இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கேட்டகரிக்கு வந்திருப்பாங்க, இதில் உள்ள குழந்தைகளை எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இவங்களுக்கு சான்ஸ் எல்லாம் போச்சு. இப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு கேட்டகரி 1ஓட சீட்டு முடிஞ்சு போச்சு. சரிங்களா? கேட்டகரி 1ஓட சீட்டு முடிஞ்சு போச்சு. கேட்டகரி 2காரங்களுக்கு வரல. பாருங்கள், கேட்டகரி 2லேயும் எவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு 26 சீட்டுக்காக கேட்டகரி 2வில் உள்ளவங்கள யாரையுமே எடுக்கலை. சரிங்களா? ஆக மொத்தம் 26 சீட்டை வந்து கேட்டகரி 1ல் உள்ளவங்களே அவைல் பண்ணிட்டாங்க. கேட்டகரி 1ல் உள்ளவங்க அவைல் பண்ணது எப்படி? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இன்கேஸ் கேட்டகரி 1ல் எஸ்சிலேயோ இல்லை ஓபிசிலேயோ இல்லை எஸ்டிலேயோ சீட்டு வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்தால் அடுத்த கேட்டகரியான கேட்டகரி 2வில் உள்ள எஸ்சி கேண்டிடேட்டுக்கோ கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் என்ன சொன்னேன்னா, கேட்டகரி 1ல் அந்த எலிஜிபிலிட்டி உள்ள எல்லா குழந்தைங்களும் செக் பண்ணுறாங்க. ஓபிசியில் எத்தனை சீட்டு கொடுக்கணும், எஸ்சியில் எத்தனை சீட்டு கொடுக்கணும், எஸ்டியில் எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு. அந்த சீட்டு ஃபுல்லாக அங்கே கலெக்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால் அங்கே கொடுத்துட்டாங்க அவர்களுக்கு. சரிங்களா? ப்ரியாரிட்டி பேசிஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்தனால அடுத்த கேட்டகரிக்கு கிடைக்கல. இதிலேயே இந்த பிரச்சனை இருக்கும்போது அடுத்து வந்து எஸ்சி கேட்டகரிக்கு தனியாக எப்படி கிடைக்கும்? சரிங்களா? முன்னாடி அங்கே சீட்டு காலியாக இருந்தால் மட்டும்தான், அதாவது கேட்டகரி 1, கேட்டகரி 2 அதில் சீட் ஏதாவது எஸ்சி கேட்டகரிக்கோ ஓபிசி கேட்டகரிக்கோ இல்லை எஸ்டி கேட்டகரிக்கோ சீட் ஏதாவது ரிமைனிங் சீட் ஏதாவது காலியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கேட்டகரியான எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு இந்த காஸ்ட் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு கிடைக்க சான்சஸ். சரிங்களா? இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி 1ல் பார்ப்பாங்க, அதில் எஸ்சி கேண்டிடேட் எத்தனை பேர்னு, அதாவது அந்த பெர்சன்டேஜுக்கு படி. அடுத்து எஸ்டி கேண்டிடேட் அதிலே பார்ப்பாங்க, ஓபிசி அதிலே பார்ப்பாங்க. சரிங்களா? அதில் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்த கேட்டகரிக்கு போக மாட்டாங்க, சீட்டு கிடைக்க சான்சஸ் இல்லை. சரிங்களா? அப்படி கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கேட்டகரிக்கு வருவாங்க. அதுலேயும் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த எஸ்சி கேட்டகரியோ இல்லை அந்த கேஸ்ட் கேட்டகரியில் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் மக்களே இந்த ரிசர்வேஷனுடைய எப்படி பார்க்கணும்னு சொல்கிற விஷயங்கள் இது. சரிங்களா? இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து மக்களே, நம்ம வந்து பால்வாட்டிகா சைட்டில் எப்படி ஸ்கூலை தேர்ந்தெடுத்து செக் பண்ணுறது அந்த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம குரோம்லேயே எடுத்துக்கிறோம். குரோமில் போய்ட்டோம், பால்வாட்டிகாவோட சைட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு சைட் வரும், அதை கிளிக் பண்ணியாச்சு. சரிங்களா? கிளிக் பண்ணால் என்ன, இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாகின் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதில் வந்து லாட்ரி ரிசல்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த லாட்ரி ரிசல்ட்டை கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துருச்சா, ஷோ பண்ணுது. ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்கு, லாட்ரி ரிசல்ட் கொடுத்துட்டு இங்கே ஸ்டேட் கொடுத்தது கேவி கேட்குது, அடுத்து சர்ச் கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். நம்ம எந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நமக்கு தேவை என்னென்னா, எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடை செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்கூலை செலக்ட் பண்ணுறேன், எந்த ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஸ்கூலை செலக்ட் பண்ணுறோம். பாருங்கள், எடுத்துட்டேன் ஸ்கூலை, ஓசிஎஃப் ஆவடி எடுத்துட்டேன். சரிங்களா? அடுத்து சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அடுத்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் தான் உங்களுடைய எல்லா ரிசல்ட்டும் ஷோ ஆகும். இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து சஃபல்னு சொல்லிட்டு வரும். அதில் வந்து என்னென்னா, எந்தெந்த குழந்தைகள் எலிஜிபிலிட்டி, அதாவது யார் யார் அப்ளை பண்ணியிருக்கா, யார் யாருடைய ஃபார்மு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று போஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதில் இந்த போஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டு, செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருடைய ரிசல்ட்டும் ஷோ ஆகும். சரிங்களா? அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஆர்டியோடைய எடுத்துக்கிடுவோம். ஆர்டியில் போஸ்ட்டு, அதாவது இது வந்து எப்படின்னா போஸ்ட் உள்ளது பார்த்துட்டேன். இதில் என்ன வருது பார்த்தீங்களா, இதில் எத்தனை முதல்லேருந்து 10 குழந்தைகள் அவங்க செலக்டடு அடுத்து உள்ளது. இது பாருங்கள், அடுத்து பார்ப்போம். இப்போ அடுத்து ஏதாவது கேட்டகரி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஏதாவது சஃபல் எடுத்துக்கிறோம், சஃபல் உள்ளது. சரிங்களா? கேட்டகரி 1ல் உள்ளது. சரிங்களா? கேட்டகரி 1ல் சஃபல் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை குழந்தைகள் அந்த கேட்டகரி 1ல் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவர்கள் எல்லாருடைய பேரும், அதாவது எலிஜிபிலிட்டியான எல்லா குழந்தைகள் பேரும் வரும். ஆனால் இதிலே போய்ட்டு நீங்கள் போஸ்ட்டை போய் செக் பண்ணிங்கன்னா அதில் யார் செலக்டட் ஆகிருக்காங்களோ அவர்கள் பேர் மட்டும்தான் அதில் ஷோ ஆகும். சரிங்களா? அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு எல்லா லிஸ்ட்டும் இந்த இதில் தான் ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சஃபல் உள்ளதை பார்க்க தேவையில்லை, அந்த போஸ்ட்டுங்கிற இருக்குது பற்றியில் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த ரிசல்ட்டை, இந்த பால்வாட்டிகாவோட ரிசல்ட்டை. சரிங்களா? இந்த வருஷம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா கேட்டகரிக்கும் இப்படி தான் பார்க்கணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசினா, என்சிஎல், டிஏ கோட்டா எல்லாத்துக்கும் இப்படி தான் செக் பண்ணணும். சரிங்களா மக்களே? இப்படி தான் செக் பண்ணிக்கிறணும். இதில் செக் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்துடும். உங்களுக்கு முன்னாடி எந்த குழந்தை இருக்குது, பின்னாடி எந்த குழந்தை இருக்குது, எல்லா டீட்டெயிலும் இதிலேயே ஷோ ஆகிடும். சரிங்களா மக்களே? நான் கொடுத்த இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவர்கள் கமாண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ்லேயோ இல்லை கால் பண்ணியோ கேட்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
தொடர்ந்து பயணிங்க. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.